வணக்கம் அதியமானே. வாருங்கள் வாருங்கள் தாயே, வணக்கம். ஒரு ஊராக போய் பாட்டு எழுதிட்டு வந்தேன். என்ன உங்கள் அன்பனால என்னை இங்கே நீண்ட நாட்கள் தங்க வச்சுக்கிட்டீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்ட்டு. ஆமாம், உன்னை காலையிலேருந்து அரண்மனையிலேயே காணமே, எங்கே போனேன்? நானும் வீரர்கள் அமைச்சர்கள் காட்டிற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு பழத்தை பறித்தேன். அந்த பழம் சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் தாயே. அடடே, என்ன சுவை, என்ன கனி இது? வணக்கம் தாயே, இதன் பெயர் நெல்லிக்கனி. இது ஆண்டுக்கு ஒரு முறைதான் காய்த்து பழுக்கும். இது ஒரு அதிசய கனி. மலை உச்சிகளில் மட்டுமே காய்க்கக்கூடிய கனி. வீரர்கள் முயன்றனர், பறிக்க முடியவில்லை. காவலர்கள் முயன்றனர், பறிக்க முடியவில்லை. உங்களுக்காக அரசரே ஏறி பயிர்த்தார். அது மட்டுமல்ல, இந்த கனியை உண்பவர்கள் பல நூற்றாண்டு. அதியமானே, என்ன செயல் இது? என்ன செயல் செய்து விட்டாய்? இதை என்னிடம் முன்னே சொல்லிதான் நான் உங்களையே உண்ண வைத்திருப்பேனே. ஏன் இதை என்னிடம் முன்னே சொல்லவில்லை? நான் இறந்து போனால் வேறு அரசு இந்த இடத்துக்கு வந்துடுவாங்களே. உங்களை மாதிரி அறிவிச்சிருந்த புலவர் இனிமேல் இந்த இடத்துக்கு வர வாய்ப்பில்லை. அதனால் தான் உங்களே உள்ள வைத்தேன். என் மீது நீ இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாயா? அது என் உள்ளத்தை ஊர்க்குகிறது. அதனால்தான் நான் இப்படி செய்துவிட்டேன். நீ பல்லாண்டு வாழ்க. அதியமானே, இன்று ஏன் உன் முகம் வாட்டமாக உள்ளது? இன்னைக்கு காலையில் ஒற்றர்கள் கொண்டு வந்த ஒரு செய்தி தான். உங்களுக்கே தெரியுமில்ல, தொண்டைமான் வந்து நம்மளோட பகையாக இருக்காங்க. தலைக்கு மேலே போர் மேகம் சூழப்பட்டு. அதியமான் நெடுமான் அஞ்சியே, உன் பெயரில்தான் அச்சம் உள்ளதே, ஆனால் அது உன்னிடம் இல்லை. போர் என்னை பார்த்து நான் புதிதல்ல. போரை பார்த்து நான் ஒன்றும் பயப்படல. ஆனாலும் என்ன ஆனாலும்? தமிழறிந்த அன்னையே, எத்தனையோ போர்க்களத்தில் போய் ஜெயிச்சவேனா, எத்தனையோ பேரை வந்து வென்றவேனா. ஒரு போருக்காண்டி எத்தனையோ பேரை வந்து உயிரிழப்பு வருது. இந்த போரை நிறுத்திடலாமா? போய் தொண்டைமானிடம் பேசி வருகிறேன். தாயே, கவலைப்படாதே, உன் வீரத்துக்கு எந்த களங்கமும் வந்து விடாது. வணங்குகிறேன் அரசே. ஒற்றர்களிடமிருந்து தூது வந்துள்ளது. அதியமான் அவையே தூது அனுப்பியுள்ளார். ஓ, அதியமான் தூது அனுப்பியுள்ளானா? வரட்டும் வரட்டும், நம் படைக்கருவிகளை கண்டு ஓடப்போகிறார். இதோ அவரே வந்து விட்டாரே. வாருங்கள் அவ்வையே. எதிரி நாட்டிலிருந்து வந்தாலும் நீங்கள் ஒரு தமிழ் புலவர் அல்லவா? உங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ் மீது நீயும் அன்பு வைத்திருக்கிறாயா? அது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. வாருங்கள் அன்னையே, என் படைக்கலத்தை பார்க்க. வாருங்கள் அன்னையே, என்னுடைய படைக்கலத்தை பார்க்க. அடடி, இது என்ன இவ்வளவு அழகாக உள்ளது? இது அழகாக இல்லாது மட்டும் அதை அழகாக அடுக்கி வைத்திருக்கிறாயே. ஏன் உன் முகம் வாடுகிறது? உங்கள் சொற்கள் என்னை குழப்பிவிட்டன. என்ன குழப்பம்? என்னோட போர்க்கருவிகளை பற்றி நீங்கள் அழகாகவும் இருக்குது, அளவுலையும் பெருசாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. அதை கேட்டு என் மன சந்தோஷமாயிடுச்சு. அடுத்ததான் நீங்கள் சொன்னதான் என்னை குழப்பி வச்சது. அதியமான் வந்து பல போரை கண்டவன். அவர் வந்து நிறைய போரில் ஜெயிச்சவன். அவரோட சண்டை போடுறது எவ்வளோ பெரிய அழிவத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு போரை கூட கண்டதில்லை. சொன்னா திரும்பி சொல்லியா சொல்லு.